போமா, அந்த அம்மனை நினைச்சுக்கிட்டு அவகிட்ட உன் தாலியை கேட்டு மனசார வேண்டிக்கிட்டு இந்த கோயில் குளத்துல 3 முறை முங்கி எழுந்து வா. தாலி உன் கழுத்துக்கு வந்து சேரும். ஏன் பாட்டிமா, இது என்ன கூத்தா இருக்கு? இந்த காலத்துல இப்படி எல்லாம் கூட நடக்குமா? தெரியலடி அம்மா. அதான் சாமியார் நடக்கும்னு சொல்றாரே, பாப்போமே. எப்படியும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. சரி பாப்போம். கண்ணை மூடிக்கிட்டு உன் தாய் அம்மனை வேண்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள மூச்சை அடக்கி ஓம் சக்தி பராசக்தின்னு 3 தடவை சொல்லி முங்கி எழுமா. அதே மாதிரி முழுசா அந்த அம்மனை நம்பி தொடர்ந்து செய். உன் கழுத்துக்கு தாலி தானா வந்து சேரும் அப்படின்னு நான் சொல்லலாமா? அந்த தாய் உன் அம்மன் சொல்றா. சரிங்க சாமி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அம்மா தாயே, ஓ வாக்குப்படி பாரதி கழுத்துக்கு தாலி வரணுமா? ஓம் சக்தி பராசக்தி. மீனா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? நான் இப்பதான் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெளிவானதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். இவோ ஒருத்தி. பாரதியோட தாலி திருட்டு போயிடுச்சு. ஊர்க்காரங்க சுமங்கலி பூஜை பண்ணக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்க. தாலி வந்தாதான் ஆச்சுன்னு பாரதி தலையில தேங்காய் உடைக்கிற வேண்டுதல் பண்ணிட்டு இருந்தா. ஆதி தம்பி வந்துச்சு, அப்புறம் அகோரி வந்தாரு. இந்த குளத்துல 3 தடவை முங்க சொன்னாரு. 3வது தடவை பாரதி கழுத்துல தாலி வந்துருச்சு. இது அம்மனோட வேலையா இல்ல ஆசாமியோட வேலையா? கண்டுபிடிக்கிறேன். இந்த திலகா கண்டுபிடிக்கிறேன். பெரியம்மா, என்ன காத்துல கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள பூஜைக்கு போலாம். டேய் சும்மா இருடா, நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அப்புறம் மட்டும் வாங்க பெரியம்மா. வாங்க, சொன்ன கேளுங்க வாங்க. உன்னோட தாலிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு பாரதி. அதை யாராலையும் உன்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. நான் வாழ்ந்த வாழ்க்கையோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். நீ என்னைக்கும் சுமங்கலியா தீர்க்காயுசோட இருப்ப. இது சத்தியம் பாரதி. பாரதி வேணாம். தீர்க்காயுசோட சகல செல்வத்தோட தீர்க்க சுமங்கலியா நீ நல்லா இருக்கணும்மா. ரொம்ப நன்றிம்மா. கடவுளுக்கு நன்றி சொல்லுமா. அந்த அம்மாவுக்கு சொல்லு. ரொம்ப சந்தோஷமா. நீங்க பாரதிக்கு நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. எனக்கு எதுக்கு பெரியம்மா நன்றி? எல்லாம் அந்த அம்மனோட செயல். பாரதி, இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு தெரிஞ்சதை விட
எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இந்த லண்டன்காரமா சொன்ன மாதிரியே நீ சீக்கிரமா உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வ. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. மித்ரா, இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. பாட்டி உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக லண்டன்ல இருந்து வந்துட்டு இப்ப பாரதிக்கு அவ புருஷனோட சேர்ந்து வாழணும்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. அந்த கன்றாவியை தான் நான் என் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கனே. நீ வேற திரும்ப சொல்லி ஏன் என்ன டென்ஷன் படுத்துற? பாரதி, நீ நினைச்ச மாதிரியே பூஜை நல்லபடியா முடிஞ்சது. இப்ப உன் கையால வந்திருக்கிற சுமங்கலிகளுக்கு புடவை, குங்குமம், பூவெல்லாம் கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அவங்க ஆசீர்வாதத்தால உன் புருஷனுக்கு வந்த ஆபத்து விலகி போயிடுமா. சுமங்கலிங்க எல்லாரும் உன் தாலியில பொட்டு வச்சு உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.